Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட பேபியோட ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க thumbnailல பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கொஞ்சம் சீக்கிரமாவே சிம்பிளா நம்ம டேஸ்டியா செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ரெசிபின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபிஸ்க்கு வந்து என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேபிக்கு வந்து இப்போ 11 month ஆகுது. 11 monthலவே வந்து 10 monthல வந்து அவங்க நல்லா நின்னுட்டு இருந்தாங்க. இப்போ 11 months ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு ஸ்டெப்ல வந்து நல்லா வாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இப்போ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆப்பிள் பேன்கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு ஆப்பிள் ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். ரேஷியோ வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஒரு முட்டை தான் நம்ம சேர்த்து கொடுக்கணும். வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து நம்ம நல்லா ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஆப்பிளில் வந்து டைஜஷன் ஈஸியாக ஆகும். இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். அப்புறமா வெயிட் மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சீட்ஸ் உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து எடுத்துடணும். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வந்து எடுத்துக்கணும். பேபிஸ் கொடுக்கறதுக்கு கலராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்காம நம்ம இந்த மாதிரி மாவு ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். அப்போதான் அதில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆப்பிள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் இல்லைன்னா நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ வந்து ஒரு முட்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நாட்டு முட்டை இருந்தால் நாட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு முட்டை இல்லாததுனால ஒயிட் முட்டை வந்து சேர்த்துருக்கேன். நாட்டு முட்டையில் வந்து நிறைய சத்து இருக்கும். அது கிடைக்கலன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஒயிட் முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு முட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் அது இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நட்ஸ் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் வேணும்னா ஒரு டேட்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து டேட்ஸ் சேர்க்கல. இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக இருந்தால் பேபிஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேன்கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். அதில் கீ இல்லைன்னா பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேன்கேக் செஞ்சு வச்ச பேட்டர் வந்து நம்ம பேன்கேக்கை சின்ன சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேன்கேக் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற மாவெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோல்ஸ் விலும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். டபுள் சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் வார்மாகவே கொடுக்கணும். பேன்கேக்கு வந்து ஒரு முட்டை ஒரு ஆப்பிள் தான் ரேஷியோவாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து பேன்கேக் நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்குது. பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து கொடுத்துடலாம். பேன்கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேபிஸ்க்கு நல்லா சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க ஸ்லோவாக வந்துட்டு. ஓட்ஸ்லவும் சேம் அதே மாதிரி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஹெல்த்தியாக இருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது ஓட்ஸில் வந்துட்டு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸும் சேம் அதே மாதிரி நம்ம பேபிஸ் கொடுக்கறதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி பேன்கேக்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு. சின்னவா இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேபியும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8:30 9:30 வந்து கொடுத்துருவேன். அப்புறமா ஒரு 11 o'clock 11:30 வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு ஸ்நாக் ஏதாவது வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த டெக்ஸ்சர் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி அப்போ தான் அவங்க வந்து நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டு லஞ்ச் வந்து பார்க்கலாம்.
சிம்பிளான வெஜிடபிள் ரைஸஸ் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு ஸ்மால் சைஸ் வந்து கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், பச்சை பட்டாணி எடுத்திருக்கோம். ஒரு ப்ராக்லி எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷான ப்ராக்லி ஒரு சின்ன சைஸ்க்கு வந்து எடுத்திருக்கோம். வித் ப்ராக்லியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட போன்ஸ் ஹெல்த்துக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ப்ராக்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெம்மோடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா எலசாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது இந்த மாதிரி சேர்த்துனா. சுடுதண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுனால அந்த மேலே இருக்கிற டஸ்ட்டு, பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணுற வரைக்கும் இதில் நல்லா ஊறட்டும். கொஞ்சமாக பாசிப்பருப்பும் அரிசி வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். பேபிக்கு வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பேபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் என்னோட பேபிக்கு வந்துட்டு. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு. வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ப்ராக்லி சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். டேபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசி பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கோம், சீக்கிரமாகவே குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். நான் வந்து பேபிக்கு வந்து செமி சாலிடே கொடுக்கறதுனால கொஞ்சம் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலை, இன்னும் என்னோட பேபிக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா குக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்காக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ வந்து பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பேபி நல்லா சாப்பிட்றாங்க சீவ் பண்ணி. ஸோ அதனால நான் வந்து நிறைய மேஷ் பண்ணலை. நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணும்போது நெய் சேர்த்துக்கனால சேர்த்துக்கல. நம்ம ப்ராக்லி, கேரட் எல்லாமே சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும். போன்ஸ் க்ரோத்துக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ராக்லி, பீஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால இந்த ரெசிபி வந்து என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபி. மறக்காமல் உங்களோட பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்துட்டு. டின்னருக்கு வந்துட்டு ஓட்ஸ் பனானா பாரிஜ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ரோல்டு ஓட்ஸ், குவாக்கர் ஓட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பழுத்த பனானா வந்து எடுத்திருக்கேன். ஃபுல் சைஸ் பனானா. நல்லா பழுத்திருந்தால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பனானா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வெயிட் கெயினுக்கு, அப்புறமா டைஜஷனுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓட்ஸ், பனானா ரெண்டுமே வந்து நிறைய. ஓட்ஸ் வந்து நம்ம டெய்லி கூட கொடுத்துக்கலாம். ஓட்ஸ்லவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் பனானா பாரிஜ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 5 to 10 minutes கூட நம்ம சிம்பிளாக செஞ்சு கொடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துக்கலாம். வாங்கி இப்போ செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வந்து நிற்கலாம். 1/4 கப் அளவுக்கு வந்து நான் ஓட்ஸ் வந்து பிளெயின் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது சேர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஓட்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணோன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரை பண்ணாமல் கூட ஓட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குன்றதுனால நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா ஓட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பனானா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பனானா வந்து நல்லா பழுத்திருக்கு. நம்ம கட் பண்ணாமலே வந்து நல்லா மேஷ் ஆகிடுது. இந்த அளவுக்கு நல்லா பனானா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். ஓட்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
ஒரு ஸ்பூன் வந்து நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் வந்து நம்ம குக் பண்ணிக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் ஃபைனலாக வந்து இப்படி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பனானா பாரேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் வார்மாகவே கொடுத்துடலாம் பேபிக்கு வந்துட்டு. பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வார்மாக கொடுத்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். நான் வார்மாக தான் கொடுக்குறேன் எப்பவுமே பேபிக்கு வந்து எந்த ஃபுட்டோ இருந்தாலும். ஓட்ஸ்னால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரொம்ப வந்து நான் வார்மாக தான் கொடுக்குறேன். பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த பட்டம் ஓட்ஸ் கொடுக்குறதுனால பேபிஸ்க்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா தூங்குவாங்க. நைட் டைமில் கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காக நல்லா தூங்குவாங்க பேபிஸு. ஓட்ஸ் பனானா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும், வெயிட் கெயின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட்டு, போன்ஸ் க்ரோத்துக்கு, பேபியோட க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஓட்ஸ் பனானா பாரேஜ் வந்து நம்ம டெய்லி கூட கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய். I see you on next video, guys. Bye bye. See you on next video.